ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலா என்னன்னா, நெறைய பேர் வந்துட்டு எனக்கு எப்பவுமே பாசிட்டிவான தாட்ஸே வர மாட்டேங்குது. நம்மளோட லைஃப் பெட்டரா இருக்கணும்னா, நேர்மறையான எண்ணங்கள், பாசிட்டிவான தாட்ஸ் மட்டுமே நினைக்கணும் அப்படின்னு சொல்லி நெறைய பேர் சொல்றாங்க. இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன ஃபாலோ பண்றவங்க. இல்ல வந்துட்டு எப்பவுமே பாசிட்டிவா திங்க் பண்ணணும்னு சொல்றவங்க. இவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, உங்களோட லைஃப் பெட்டரா இருக்கணும். நீங்க நெனைச்சத அச்சீவ் பண்ணணும்னு சொன்னா, எப்பவுமே நீங்க நேர்மறையான எண்ணங்கள் மட்டுமே சிந்திக்கணும்னு சொல்றாங்க. பட் இத நான் முயற்சி பண்றேன். ஆனா என்னால முடியல. இவ்வளவுதான் நான் எஃபோர்ட்ஸ் போட்டாலும் எனக்கு நெறைய நெகட்டிவான தாட்ஸ் வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இது பிராக்டிகலா பாசிபிளா இல்லையா? எப்பவுமே நம்ம நேர்மறையான எண்ணங்கள சிந்திக்கிறது சாத்தியமா இல்லையான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா சாத்தியம் கிடையாது. அது உங்கனாலயா உங்கனால மட்டும் இல்ல. என்னாலயோ இல்ல வந்துட்டு எவ்வளோ பெரிய ஒரு பெரிய பெரிய சாதனைகள அச்சீவ் பண்ணவங்களுக்கு கூட எப்பவுமே மனசுல ஒரே மாதிரியான எண்ணங்கள சிந்திக்க முடியாது. அது பாசிட்டிவா இருந்தாலும், நெகட்டிவா இருந்தாலும். ஏன்னா அது ஒவ்வொருத்தரோட அந்த சூழ்நிலை. இப்ப நீங்க எந்த மாரி சூழ்நிலையில இருக்கிறீங்களோ, அத பொறுத்து உங்களோட எண்ணங்கள் மாறிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு பிராக்டிகலான ரியாலிட்டி உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் நான் எப்பவுமே உங்களுக்கு சொல்ற மாரி நெறைய வீடியோஸ்ல நான் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு நெறைய தேவையில்லாத எண்ணங்கள் வருது. அந்த எண்ணங்கள எப்படி அவாய்ட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு எந்த விதமான எண்ணங்கள் வந்தாலும், அந்த எண்ணத்த கவனிக்கிற, விழிப்புணர்வோட கவனிக்கிற பழக்கத்த வளர்த்திக்கோங்க. அப்சர்வேஷன் வித்தவுட் ஜட்ஜ்மெண்ட்ன்னு சொல்லி நெறைய டைம் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இப்போ ஒரு பாசிட்டிவான தாட் வருது. இல்ல ஒரு நெகட்டிவான தாட் வருது. அந்த எண்ணத்த இந்த எண்ணம் வந்திருக்குன்னு சொல்லி ஒரு விழிப்புணர்வோட இருங்க. இந்த மாதிரி விழிப்புணர்வோட இருக்கிற அந்த பழக்கத்த, அந்த ஹேபிட்ட நீங்க அடிக்கடி பண்ணிட்டே இருந்தீங்கனாலே, அப்சர்வ் பண்ற கத்துக்கிட்டீங்கனாலே, ஆட்டோமேட்டிக்கா தானாவே உங்களுக்கு வந்து தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாமே போய், எந்த எண்ணம் உங்களுக்கு இப்ப தேவையோ, அது மேல மட்டும் உங்களோட கவனம், ஃபோக்கஸ் போயிடும். ஸோ இது ஒரே நாள்ல நம்ம ஜஸ்ட் லைக் நினைச்சோனே நடந்துரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. எந்த ஒரு ஹேபிட்டுமே கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் அது வந்து ஒவ்வொருத்தரோட மனநிலையை பொறுத்து அது 1 நாள் நடக்கலாம், இல்ல 10 நாள் நடக்கலாம், இல்ல வந்து 1 வருஷம் கூட ஆகலாம். உங்களோட மனநிலை இப்ப எப்படி இருக்குதோ, அத பொறுத்து அந்த கால அளவு மாறுபடும். பட் இந்த அப்சர்வேஷன் பண்ற பிராக்டிஸ நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா, இது வந்து ஒரு பிராக்டிஸ் அப்படின்னு கூட நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இது வந்துட்டு இதுதான் உங்களோட நேச்சுரலான ஸ்டேஜ். விழிப்புணர்வோட இருக்குது அப்படிங்கிறது தான் உங்களோட இயற்கையான தன்மையே. ஸோ இந்த ப்ராக்டிஸை நான் நிறைய டைம் சொல்லிட்டேன். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு இதை பற்றின கமெண்ட்ஸை ஜஸ்ட் நீங்கள் இங்கே ஷேர் பண்ணலாம். சரி.